முதலாவதாக ஒரு வனம் தெரிகிறது. அது யாருடைய சுவாமி? ஆகாய ரதம் ஏறி 27 மனைவிகளோடு அழைத்துக் கொண்டு செல்லும் வேளையில முதலாவதாக தெரியும் வனம் அதுதான் சூரிய வனம். அப்படியா? இரண்டாவது வனம் ராமரிஷி வனம். மூன்றாவது வனம் முருக்குமாரிஷி வனம். நான்காவது வனம் கால மகரிஷி வனம். ஐந்தாவது வனம் ஐந்தவரிஷி வனம். ஆறாவதா தெரியுது அந்த வனம் பேர் என்னங்க? ராமதேவ் பர்வதம். இந்த வனத்தை விட்டு ஏழாவது வனத்துக்கு இப்ப நம்ம காலடி எடுத்து வைக்கலாம். அதுதான் நமக்கு சொந்தமான கெந்திரு பர்வதம். எனக்கு சொந்தமானது. உங்களுக்கு சொந்தமானதா? அப்ப நாங்களா யாரு? அடுத்த மாட்டாட்டியா? எனக்கு சொந்தமானவர்கள் நீங்கள். என்னுடையது என்றால் உங்களுடையது தானே. இருக்கட்டும் இருக்கட்டும். அதனாலே ஆகாய ரதம் ஏறி நம்ம போய்கொண்டே இருக்கலாம். போலாமா? கேளைகள் சபையர்களே, ஆகாயத்தில் ரதம் ஓட்டக்கூடிய கெந்திரு மன்னன் தான் 27 மனைவிமார்களை மறைத்து எனக்கு புத்திர சந்தனம் இல்லையே கடவுளே. கடவுள் மும்மூர்த்தி தேவர்கள் பிரம்மா விஷ்ணு சிவன் இந்த உலகத்துக்கெல்லாம் அருள்பாக அளிக்கின்ற கடவுளே, எனக்கு மட்டும் ஏன் ஒரு வரம் கொடுக்கல? எனக்கு ஒரு குழந்தை வரம் வேணும் அப்படி என்று ஒவ்வொரு வனமாக கடந்து ஆகாயத்தில் ரதம் வேகமாக ஓட்டிக்கொண்டு செல்கிறார். 6 வனம் சென்று காமதேனு பர்வதம் அடைந்து 7வது வனம் தான் நம்முடைய கெந்திரு வனம். இந்த வனத்தில் வனப்புதுமைகளா பாரு தேவிமார்களே அப்படி என்று கெந்திரு மன்னன் வனப்புதுமை பார்க்க பெண்களை அழைத்து விட்டிருக்கிறார். அதே நேரத்தில் கடவுளாக்கப்பட்ட ஸ்ரீ என்பெரும நாராயணன் உலக மக்கள் நன்மைக்காகவும் பாண்டவர் அத்தை மகளாகிய பாண்டவர்களும் நலமாக இருக்கிறார்களா அப்படி என்று கடவுளாக்கப்பட்ட ஸ்ரீ கிருஷ்ணன் சபைக்கு இருக்கிறார். அதனால மற்ற விஷயத்தை
முன்னாடி நின்று பேசுங்க, அதுதான் அதில் ரெக்கார்ட் ஆகும். வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. நான் வலுவா பேசுறேன். சாப்பிடு சாப்பிடு. இல்ல டீ சாப்பிடுறியா? இல்ல இல்ல டீ சாப்பிடு பழக்கல. பழக்கலையா? டீ குடிச்சிட்டு பழக்கம் இல்ல. ஆல்வா ஐயா சாமி. ஐயா சாமி. சாமிநாதா. சாமிநாதா நான் இல்லைங்க. ஓ நீ இல்லையா? இல்ல இல்ல. இவ்வளவுலகா வந்திருக்கீங்க, கழுத்துல மாலையோடு நெத்தியில ராமத்தோட 111. உண்மையா? மேலெல்லாம் ராமத்தை போட்டுக்கிட்டு கையில கொட்டை. இல்ல கையில ஒரு கையில என்ன புல்லாங்குழல். ஓ புல்லாங்குழல். புல்லு என்னது? அவர் வாயில வச்சு அப்படி வருமே. அப்படியே பாடுது. ஒரு கையில புல்லாங்குழல், ஒரு கையில சங்கு. சங்கு ஊது. இப்படி சங்கு ஊது வாத்தியத்தோட வந்துக்கிறீங்க. நீ யாரும் பேர் என்ன? நான் சபையின் வருகின்ற பொழுது நான் யார்? என்னுடைய பெயர் என்ன? என்ன? நான் குலத்தை சேர்ந்தவர். என்னால் இன்று என்ன நடக்க போகிறது? என்ன நடக்குன்னு எதிர்பார்க்கிற? நடக்கும். சங்கு ஊதலான்னு தெரியும் அவனுக்கு. சாமி முன்னால என்ன நடக்க போகுது? ஆழ்வார் சாமி இன்று வயிற்றுல நாடகத்தின் பெயர் என்ன? தெரியாது. அருமையான நாடகம். என்னப்பா நாடகம்? இன்னைக்கு வச்சிருக்க நாடகமா? அதான் தூக்குறானி ஏத்துராஜா. தப்பா பேசுறேன். இதுக்கு மேல பேச மாட்டேன். என்ன அர்த்தம்? ஐயோ நான் பேசலன்னு விட்டு அப்புறம் சாமி உன்னுகிட்ட இதுக்கு மேல தப்பு தண்டா பேசக்கூடாது. ஸ்ரீ மகாபாரதத்தில் ஓர் பாகமாகிய ஆகாய கந்தர்வன் கர்வபங்கம். சரி இல்லையே? இல்லையே. பாண்டவருக்கு 7வது வனம் என்றும் அர்ஜுனன் கிருஷ்ணர் சண்டை. இந்த நாடகத்திலே நான் யாரு? என்னுடைய பெயர் என்ன? பெயர் என்ன? ஆகட்டும்.
நான் யார் என்று அறிந்து கொண்டாயா என்ன? நீ பாடின பாட்டு எனக்கு நல்லா தெளிவா மனப்பாடம் ஆக்கிச்சுங்க. எப்படி? சினிமா காளிச்சந்தில ஆடின நடனம், காளிச்சந்தில ஆடிய நடனம் இல்லையா? காளிச்சந்தில அது ஒரு நடனம் தாங்க. அது இல்ல, காளிங்க மடிவனில் ஆடி நடனம். ஓ, காளிங்க மடிவில். ஆமா, ஆடிய நடனம். சரி, ஆனா உங்க பேர் என்ன? நீங்க யாரு? அறம் என்றால் என்ன? அறம் என்றால் என்ன? தர்மம். அறம் என்றால் தர்மம். தர்மத்தை நிலைநிறுத்து. அறம் என்றால் பிளேடு. தர்மத்தை நிலைநிறுத்து. அதர்மத்தை அழிக்கக்கூடிய திருமூர்த்திகளில் ஒருவராகிய என்னுடைய பெயரோ ஆதி வைகுந்தவாசன். ஓ, என்னது? ஆதி வைகுந்தவாசன். சுருக்கமா சொல்ல போனா கண்ணன், மணிவண்ணன், கோவிந்தன், கோபாலன், ஸ்ரீமந்த நாராயணன் சொல்லக்கூடிய பல பெயருடைய ஸ்ரீ கிருஷ்ணன் ஆகும். சரி, உன் காலை கும்பிட்ட மாதிரி நினைச்சுக்க சாமி. ஆமா சாமி, அகலப்பட்டமாயா? அகிலத்தை உண்ட மாயன். அது நீதானா? உண்மைதான். இந்த ஊரகெடுத்த மாயா, உலகளந்த மாயன். அப்புறம் இந்த சீமானத்துடைய ஸ்ரீமன் நாராயணன், இந்த கோபாலன், வெண்ணையை உண்ட கண்ணனும் நானு. இப்படி சொன்னீங்க என்ன கண்ண? அந்த கண்ணு நான் தான். அதே நீயாவா? ஆமா. அப்புறம் இந்த கேனக்கண்ணு, பூனக்கண்ணு, ஞானக்கண்ணன். ஓ, இவ்விடத்தில் இருந்து கொண்டு உலக பிரபஞ்சத்தில் எங்க என்ன நடக்கிறது என்று என்னால் அறியவும் முடியும், அதை சொல்லவும் முடியும். நீ சும்மாருமா? சாமி, கடவுளே, பகவானே, எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம் சாமி. சந்தேகமா? அது மட்டும் மனசுக்குள்ள அப்படி உறுத்திக்கிட்டே இருக்குது. என்னப்பா உனக்கு சந்தேகம்? எங்க வீட்டுக்காரி ஒரு டைப்பாவே இருக்கிறா. யா, அது என்னன்னு தெரியல, நான் மதிய மாட்டேங்கிறா. ஆமா சரி. சாமி, ஏரி வேலை வந்ததுல இருந்து அவ என்ன மதியவே மாட்டேங்கிறா. ஏரி வேலை, ஏரி வேலை, ஏரி வேலை, 3 வார காட்சியால. சாமி கடவுளே, சொல்லுப்பா. எனக்கு எங்க பக்கத்து வீட்டுக்காரனு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? சந்தேகம் இல்ல, அவன் மேல எனக்கு ஒரு டைப்பா ஒரு இது. சரி, அதனால அவங்ககிட்ட நான் பேசுறது இல்ல. ஓஹோ. ஏன் ஊட்டாடு இருந்து கோழி குஞ்சு வாசல்ல இறங்கினா கூட சண்டைக்கு வரான், கல் எடுத்து அடிக்கிறான். அவனுக்கு உனக்கு என்னையா? நல்ல சாமி, என்ன பேசுற? என்ன அப்படி பேசுறான் சாமி? சரி, எடுத்துக்கிட்டு ஆயா மனு தான் பேசுறான். சரி, அப்படி குத்து அப்படிங்கிறான். என்ன குத்துறது? என்ன அப்படி பேசுறான் சாமி? ஓஹோ. எத்தனை நாளைக்கு இவங்கிட்ட நம்ம பக்கத்து வீடு வேற எதிர்த்து வீடு, அதனால மூஞ்சில முழுக்கூடாது குறுக்கு தடுக்க வச்சுக்கிட்டேன். சரி, செவரு வச்சு தடுக்க குறுக்கு கட்டிக்கிட்டேன். அதனால சாயங்காலம் வரலாம் ஆட்டத்துக்கு அப்படின்னு உறவிட்டுனே. சாமி 7-8 வருஷமா பேசாதவன் சாமி அவன். சண்டைக்காரன், ஒரு பகைவன். சரி, வழியில தடுக்கு பிரிச்சு விட்டு பார்த்து, ஏய் தம்பி கோமாளி கூத்துக்கா அப்படிங்கிற சாமி. யாரு இதை நல்ல மனப்பான்மையோட இருக்கிறான், பேசுறாங்கிற ஆசை. சாமி, எத்தனை நாளைக்கு பகைவனா இருக்க முடியும்? அவன் 7-8 வருஷமா பேசாததே எனக்கு ஒரு வைராகம். அவன் வழியினா எனக்கு கூப்பிட்டு பேசுறது எனக்கு ஒரு சந்தேகம். அதனால ஆமா, நானும் கூத்துக்கு தான். சரி சரி, போயிட்டு எத்தனை நாள் கழிச்சு வீட்டுக்கு வருவோம்னு கேக்குறான் சாமி. நீ என்ன சொன்ன? நான் பாக்கலாம். ஏன் அவன் அப்படி கேட்கணும்? ஒரு பையன் சொன்னேன், எப்படி? ஒரு 10 நாள் கழிச்சு தாண்டா வீட்டு பக்கமே வருவோம். சரி, சொன்ன உடனே 500 ரூபாய் எடுத்து செலவு கட்சிக்கு கொடுக்குறான் சாமி. தர்ம குணம் படைத்தவன். அவன் கல் எடுத்து மண்டையே உடச்சு போடுவான். கொடுத்தா டேய் பவுட்டு நட்டோட பேத்து போடுவான். அவனே சண்டைக்காரன். வழினா கூப்பிட்டு பேசுறது எனக்கு ஒரு சந்தேகம். சரி, 10 நாள் கழிச்சு வரும்னு சொன்னது 500 ரூபாய் கொடுத்தது ஒரு சந்தேகம். வேணாங்க என் ஜோப்பில் போட்டான் சாமி. அதனால நேரத்துக்கு இந்த சக்தி வாய்ந்த இந்த சக்தி காளியத்தால கூத்தாடி இருக்கிறவங்க கரெக்டூர்ல. சரி, இந்நேரத்துக்கு எங்க வீட்டுல என் பொண்டாட்டி என்ன பண்ணிட்டு அதை மட்டும் சொல்லி பிடிச்சாமி. ஏங்காய உடைக்கிறேன். யாரு மேல வேணாலும் சந்தேகப்படலாம். ஒரு ஜல்லு சாமி இருந்தா நீ உண்மையை சொல்லு சாமி. பொண்டாட்டி மேல சந்தேகப்படக்கூடாது. அந்த அட்வைஸ் எனக்கு வேணாம். சாமி இருந்தா சொல்லு, இல்லைன்னா பொடிநாடியா பூந்து அந்த மாந்தாவோட பூந்து போ. சொன்னா உனக்கு வந்து கப்புரான பொறுத்துறேன். பழத்தை பிரிக்க வைக்கிறது தேங்காய். பொண்டாட்டி மேல சந்தேகப்படுறேன், என்ன பண்ணலாம்? அதை மட்டும் சொல்லி பிடிச்சாமி. ஏப்பா இந்த நேரத்திலே சாமி பாத்துட்டியா? பாத்துறேன். சீக்கிரம் சொல்லி சாமி. அதோ நல்லா தெரியுது. ஐயோ, எங்க? அதோ அங்க தெரிகிறது. அது என்ன தேங்காய் கோல தொங்குது? என் கண்ணுக்கு மட்டும் தான் தெரியும். ஓ, அப்படியா? இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஐயோ, அது சொல்லி சாமி சீக்கிரம். இந்த நேரத்தில் உன்னை போன்று. எப்படியா? உன்னை போன்ற ஐயோ ஒரு அழகான ஆடவனை பக்கத்தில் படுக்க வைத்து கட்டி பிடித்து காலோடு கால் பிள்ளை முத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறாள் உண்மனை. எப்படி சாமி? முத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறாள். பொண்டாட்டியா? ஆமா.
விட்டுருவ வாயில ஏய், ஏய், நீ சாமி சொல்றது நிஜமாடா என்னவா என் கூட்டுக்காரி காலோடு காலு பின்னி என்னாட்டு ஒரு ஆவணை கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுத்துருக்கிறாளாம் ஆ. போன வேகத்துல இந்த கத்தியில குத்தி ஆ. இந்த கத்தியில குத்தி ஏய் இந்த குடவல்ல வெட்டி கீழே போட்டு கண்டத்தனமா வெட்டி வச்சுட்டு வரேன் நீங்க வந்த 15 பேர் இந்த சாமி பூரா சலனாபுரம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க காலையில வந்து சாமியில எடுத்துட்டு போ ஒரு போகட்டும் ஏய் உன்னை வெட்டி போடுடா வக்கா ஒலியே இப்ப பக்கத்து ஊருக்கு சந்தேகம் உனக்கு ஆமா ஏண்டா 7-8 வருஷம் சந்தேகம்டா காசு கொடுத்தா அது ஒரு சந்தேகம் ஆமா அதனால பக்கத்து வீட்டுக்காரனா இல்ல வெறால வேறால அப்படி யாருன்னு கேளு எனக்கு ஏன்னா அங்க ஊருக்கு இங்க இந்த ஊருக்கு எத்தனை கிலோமீட்டர் இங்க இருந்தா ஒரு 70 கிலோமீட்டர் மேல உடனடியாவே பிடிக்க போய் என்ன கரும்பு கடை களை வெட்டுறாங்க தலைமுறை பிடிக்கிறதுக்கு அப்ப அரு கட்டுவன அந்த சாமிகிட்ட போய் அது யாரு இந்த ஆளா இந்த ஆளா அந்த ஆளா அந்த ஆளா இப்படி இப்படி எங்க மச்சன்னா ஏய் மச்சன் தம்பி அல்ல எங்க மச்சன் அருள் பையனா அப்படின்னு கேட்க சொல்ற போட்டு சொல்லுமா இதுதான் தியேட்டர் தீட்டுவேன் ஏப்பா சொல்றது சொல்லிவிட்டு பாரு டேய் சர்க்கார் வீட்டுக்காரர் கூட்டுக்காரி கட்டுப்பிடிச்சு படுத்துருக்கான்னு சொன்னியே அவன் 500 ரூபாய் கொடுத்தவனால சண்டைக்காரனா இல்ல மேல் வீதிக்காரனா இல்ல கீழ் வீதிக்காரனா சீக்கிரம் சொல்லி முன்ன வெட்டி விடுவான் அவன் யாருன்னு சொன்னா நீ என்ன பண்ண போற? சீக்கிரம் சொல்லி அது எந்த ஆளு சொன்னா என்ன பண்ணுவ? நடாலா இல்ல கடிச்சாலா இல்ல குண்டா முளைக்கியா? தம்பி உன்னை போன்ற ஒரு அழகான ஆடவனை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்து கொண்டிருக்கான்னு சொன்னேன். ஆமா. உங்களுக்கு எத்தனை குழந்தை? எனக்கு 2 குழந்தை. கடைசி பையனுக்கு எத்தனை வயசு? 3 வயசு. 3 வயசு பையன் தான் குஞ்சு கோபால். இந்த நேரத்துக்கு எழுதான் தான் அளவேண்ட மகனே அப்பா காலையில் வந்து விடார் என்று குழந்தையை தான் கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து கொடுத்துருக்காலும் மனைவி சாமி உனக்கெல்லாம் என்னத்துக்கு இந்த கட்ட புத்தி நானும் இந்த தீட்டு கட்டையும் கத்தியும் தூக்கிட்டு போய் வெட்டிருந்தா யார் விட்டு குடும்பம் குடிச்சார போறது என் குட்டி கடந்தா காலையில என்னால விளக்க மாட்டி இழுத்துட்டு போவாங்க. ஆமா நீங்க 15 பேரு சலண்டாபுரம் வரீங்களா நான் வேறு போயிருப்பேன். அதுக்கு தான் பொண்டாட்டி மேல சந்தேகப்படுவாங்க. எத்தனை பேர் இப்படி மாலை போட்டு எடுத்துறீங்க வீட்டுக்கு போய் சொல்லிக்கிட்டு எதுக்கு இந்த மாலை தேடுறதுக்கு அதுக்கு ஒரு ஆளு செக்கே அடிச்சு போடுவோம் சாமியே. உலகத்துல எல்லா நோய்க்கும் மருந்து இருக்குது, ஒரு நோய்க்கு மட்டும் மருந்தே இல்லை. எந்த நோய்க்கு? சந்தேகப்படுற நோய்க்கு. ஓ அதுக்கு தான் அப்படி குண்டக்க மண்டக்க சொல்லிவிட்டேன். ஒரு ஆம்பளை ஆடவன் பெண் மீதோ கணவன் மனைவியின் மீதோ சரி மனைவி கணவன் மீதோ சந்தேகப்பட்டால் அந்த குடும்பமே உருப்படாது. அத்தனை நேரம் கோவப்பட்டு கொண்டு போய் கத்தியில வெட்டிருந்தா அதனால 6 குடும்பம் வீணா போறது. இன்று முதல் உன் சந்தேகத்தை விட்டுரு. சரி சரி விட்டுறேன். ஆகட்டுமா. சரி நீ கடவுளே உலக பிரபஞ்சமே நான் தான் சொல்றிய உண்மைதான். ஆனா கடவுளே பகவானே நாராயணா உன்னை பெற்றெடுத்த தாய் தந்தை யாரு? நீ தாங்கி அவதாரமா நித்தன. ஆகட்டும். சொல்லுப்பா. அல்வா ஓய் கிரைதா திரைதா துபாபரா கலியுகம். ஓ தெரியுதா தெரியுதாவா? இல்லப்பா யுகங்கள் 4. சரி கிரைதா திரைதா துபாபரா கலியுகம். 4 யுகத்திலே நான் எடுத்த அவதாரமோ 108. சரி அகம் என்ற விளையாட்டு 1008. தசாவதாரத்தின் தனிமையில் தாங்கி இருக்கிறேன். தசாவதாரத்திலே நான் நல்லவனுக்கு நல்லவன் துஷ்டனுக்கு துஷ்ட பரிமாணம் செய்யக்கூடியவன். சரி அப்படி இருப்பினும் இந்த தசாவதாரம் 10ன்னு சொன்னிய அதுல முதல் தாங்கி அவதாரம் என்ன? யாரை படிச்சிருக்கிறேன். ஆகட்டும். சொல்லு பகவான். ஆழ்வா ஓய் முதலகத்திலே மச்சம் என்று சொல்லக்கூடிய மீன் அவதாரம் எடுத்து. சரி எதற்காக மச்சம் என்று சொல்ல ஒரு மீன் சொல்ற ஒரு கடவுளை எதற்காக மீனாக அவதாரத்தை எடுக்கணும்? சோமுகாசுரனை மன்னிப்பதற்காக.
என்ன காரணம்? சோமுகாசுரன் யாரு? யாரு? அவனுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? அசுரன்னு சொல்ற. ஆமா. அவனையே நீ மடிக்கணும். அவனுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? அவனையே நான் மடிக்க வேண்டும். ஏய் ஆழ்வார், ஓய், நான் முதலிலே எப்படி பிறந்தேன் தெரியுமா? எப்படி பிறந்த? நீ எப்படி பிறந்தாய்? நானா? எங்க அப்பா விந்து விட்டான், எங்க அம்மா சந்து விட்டா, நான் வந்து விட்டேன். ஏய், என்னென்ன வேற வேலைங்களும் மூஞ்சிங்களே, ரயில் ரோட்ல போனீங்கிட்டு போறீங்களாட்டம். நீ ஒரு தாயின் அங்கத்திலே பிறந்திருக்கிறாய். ஆனால் நான் அவ்வாறு பிறக்கவில்லை. தாயும் இல்லாமல் தந்தையும் இல்லாமல் பிறந்தவன். கொத்து பத்து போடுவான். இப்படி சொன்னா எப்பறம் அது சாமி இப்படி போய் பேசி தெரியுத? ஒரு உலக பிரபஞ்சத்துல அறிவா ஒரு அப்பலனா கூட அம்மா ஒரு தாய் இருந்தா தான் குழந்தை பிறக்கும். சரி, தாயே இல்லாம தந்தையும் இல்லாம எப்படி ஒரு குழந்தை பிறக்கும்? இரண்டில் ஒன்றுதான் சொல்ல வேண்டும். பாக்கலாம், சொல்லு. வித முந்தியா மரம் முந்தியா? எது முந்தி? சாமி இதுக்கு ஒரு மாதிரி தெரியாது. வேறதான் முன்ன அந்த வரலடா. விதையா மரமா? முத்திர கொட்ட விதையா மரமா? ஓ, விதை. மரம் இல்லையேன் விதை எப்படி வரும்? அப்ப மரம் தான் முன்ன, விதை இல்லையேன் மரம் எப்படி வரும்? வேதம் முன்ன. ஏதோ சொன்னா ரைட்டாக முடிதான். விதையும் இல்லாமல் மரமும் இல்லாமல் உதிக்கின்ற ஜீவனுக்கு என்ன பெயர்? அது வித்தில்லாத ஜீவன். வித்தில்லாத ஜீவன் என்று பொருள். அதை போல நான் தாயும் இல்லாமல் தந்தையும் இல்லாமல் மூல முதல் ஓரிடத்தில் அடியோனாகி மூன்றெழுத்தில் முதலெழுத்தாய் தோன்றி சீல முதல் ஓம் அங்கு ரிங்கென்று சிவனுடைய திருநாமத்தை அடியோன் கொண்டு கால முதல் ஓம் அங்கு ரிங்கென்னும் கருணை பெறும் அவ்வளத்தால் பிறந்தேன். அப்படி பிறந்து 2011 ஆண்டு காலம் அலைக்கடலிலே ஆழ இளமையிலே குழந்தை வடிவிலே படுத்திருந்தேன். 2011 ஆமா. இளமையிலையா? ஆளை இளமையில படுத்துக்கிறது இல்லையா? பௌத்துக்கு என்ன சாமி பண்ண? நானும் சாப்பிட்டு கொண்டுதான் இருந்தேன். ஓ, லவுக்கு அந்த நண்டு மீனெல்லாம் வருது இல்லையா? அதுவல்லப்பா, கடல்ல என்ன இருக்கும்? 5 ஸ்டார் ஹோட்டலுக்கும் என் வலதுகால் பெருவெழுத்து நாவிலே வைத்து அதில் வரும் எச்சு உமிழ்களை ஆகாரமாக உட்கொண்டு 2011 ஆண்டு காலம் அலைக்கடலிலே ஆழ இளமையிலே குழந்தை உணவிலே படுத்திருந்தேன். சரி, அப்படி நான் இருக்கின்ற பொழுது என் அங்கத்துக்குள் யார் யார் இருந்தார்கள்? சித்தர்கள், பக்தர்கள், கலைக்கோட்ட மாரசிகள், மரம், செடி, கொடி அனைத்தும் அங்கத்துக்குள்ளே இருந்தது. அனைத்துமே அங்கத்துக்குள்ளே இருந்தது. அனைத்தும் அங்கத்துக்குள்ளே ஐக்கியம். அப்பொழுது என்ன கேட்டார்கள், சாமி நாங்கள் எப்பொழுதும் அங்கத்துக்குள்ளே இருக்க வேண்டுமா, அல்லது எங்களுக்கு ஏதாவது விடுதலை எப்போது கிடைக்கும்? அவர்களை விடுவிக்க வேண்டுமானால் உலகத்தை படைக்க வேண்டும் அல்லவா? ஆமா. அதனால் என்ன செய்தேன்? என் உந்தி கமலத்தின் வழியாக, உந்தி கமலம் என்றால் உந்தி கமலம் என்றால் தொப்புள், என் தொப்புளின் வழியாக அழகிய தாமரை தடாகத்தை உண்டு செய்து அந்த தாமரை தடாகத்திலே 5 முகத்தோடு பிரம்மாவை படைத்தேன். சரி, அப்படி பிரம்மாவை பிறக்க செய்து அவரிடத்திலே 4 வேதத்தை கொடுத்தேன். ரிக், அஷூர், ஷாமம், அதனம் என்று சொல்லக்கூடிய 4 வேதத்தை கொடுத்தேன். சரி, தந்தையார் கொடுத்த வேதத்தை வீணாக்க கூடாது. வேதத்தை ஓதினால் உலகத்தை படைக்கலாம். உன்னை போன்ற மானிட பிண்டங்களை பிடிக்கலாம் என்று எண்ணம் கொண்டு பிரம்மா நான் கொடுத்த 4 வேதங்களையும் ஓதினான். சரி, பிரம்மா வேதம் ஓதுகிற சத்தத்தை நான் செவி கொடுத்து கேட்டுக்கொண்டிருந்தேன். சரி, அப்பொழுது என் செவினுடைய யார் பிறந்தார்? யாரு? சோமுகன், அசோமுகன் பிறந்தான். 2 பேர் அசுரர்கள். ஆமா. சரி, பிறந்த உடனே பிரம்மா இடத்தில் இருக்கக்கூடிய 4 வேதங்களை படித்துக் கொண்டு பார்கள் தண்ணியிலே மூழ்கினான். சரி, பிரம்மா இடத்துல 4 வேதங்கள் இல்லாவிட்டால் அவனால் பிண்டம் பிடிக்க இயலாது. ஆமா, உலக பிரபஞ்சமே உருப்படமாவாது. அதனால என்ன செய்தார்? என்னிடத்துல முறையிட்டான் பிரம்மா. நான் என்ன செய்தேன்? இரவிலும் தூங்காமல் பகலிலும் தூங்காமல் இருக்கக்கூடிய மச்சம் என்று சொல்லக்கூடிய மீனவர் எடுத்து கடலுக்குள் நுழைந்து சோமுகாசுரனுடைய இருப்புலாக பிளந்து 4 வேதத்தை படித்துக் கொண்டு மீண்டும் பிரம்மா இடத்திலே கொடுத்தேன். அப்பொழுது சுருள் 33 கோடிதாரர்கள் ஒன்று சேர்ந்தார்கள். வேதத்தை திருப்பி கொடுத்த உடனே தேவர்கள் அனைவரும் எனக்கு உடனே வைத்தார்கள். என்ன வாயிலையா? தேவரெல்லாம் சேர்ந்து வாயில் வச்சாங்க. என்னது பேர் வச்சாங்க? ஓ, பேரா? வேதத்தை திருப்பி கொடுத்ததனால் வேதநாயகம் என்று பெயர் சூட்டினார். வேதநாயகா என்று அழைப்பார்களா? இது முதல் அவதாரம். ஆமா. கடவுள் தாங்கி 2வது அவதாரம் என்ன தெரியுமா? அன்று ஒரு நாளை
ஆழ்வார் பகவான் நான் இரண்டாவதாகிய தாங்கி அவதாரம் ஆ, பூர்வம் என்று சொல்லக்கூடிய ஆமை அவதாரம். ஐயையே. கூர்மம் என்று சொல்லக்கூடிய முரட்ட ஆமை அவதாரமா? ஆமை அவதாரம். ஏன் எதுக்காக எடுத்துக்க சாமி? அதுக்கு என்ன காரணம்? ஆழ்வார் ஆ, நரை நரை திரை மூப்பு மூப்பு பிணி அணுகாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக தேவர்களும் அசுரர்கள் ஒன்று சேர்ந்து தேவ அமிர்தம் கடைய ஆரம்பித்தார்கள். சரி, எப்படி எப்படி கிடைத்தார்? மந்திரகிரி மலை மத்தாகவும் 1000 சடாதர்மல வாசி என்ற பம்பை அணைக்கையராகவும் பார்க்கடலை பாண்டமாகவும் சந்திரனை தூணாக வைத்து அமிர்தம் படைத்தார்கள். கிடைத்தார். அவர் அமிர்தம் படைகின்ற வேளையிலே கிடைக்கின்ற வேளையில் வாசிக்கின்ற பாம்பினை அணைக்கையராக போட்டு அசுரர்களும் தேவர்களும் அமிர்தம் கடைகின்ற பொழுது கடைய கடைய இழுவை தாங்காமல் மந்திரகிரி மலை சாய்விட்டது. ஓஹோ, சரி. மந்திரகிரி மலை சாய்ந்து விட்டால் தேவர்களால் அமிர்தம் கிடைக்க முடியாது. சரி, அதாவது தேவர்கள் அனைவரும் என்ன நோக்கி மாயவா கண்ணா என்று எண்ணத்தில் முறையிட்டார்கள். முறையிட்டார். நான் என்ன செய்தேன்? அமிர்தம் கடைய வேண்டும், தேவர்கள் இடுக்கத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக ஆமை அவதாரம் எடுத்தேன். சரி, கூர்வம் என்று சொல்லக்கூடிய ஆமை அவதாரம் எடுத்து மந்திரகிரி மலையை என் முதுகினால் தாங்கினேன். தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் கிடைத்தார்கள். அமிர்தங்கள் கிடைத்தார்கள். இது நான் தாங்கிய இரண்டாவது அவதாரம். மூன்றாவது வராக அவதாரம். வராகம் என்றால் பன்றி அவதாரம். சி 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 கர்மம் கர்மம். அசிங்கத்தெல்லாம் சாப்பிட்டு கிடக்குமா? அந்த பண்ணி அவதாரம் உனக்கியா சாமி தலைவிதியா? ஏன் என்ன காரணம்? பன்றி அவதாரம் எடுக்கிறதுக்கு காரணம் என்ன? காரணம் என்ன? பிரம்மாவுக்கும் எனக்கும் ஒரு பந்தயம். என்னால் படைக்கப்பட்டவன் பிரம்மா. உலகத்தில் உள்ள 87 லட்சம் ஜீவன்களை படைக்கக்கூடியவன் பிரம்மா. அவன் சொன்ன பிரம்மா, தந்தையே நீ தான் என்ன ஒருத்தர் தான் படைச்ச. நான் உலகில் உள்ள 84 லட்சம் ஜீவன்களை நான் தான் படைக்கிறேன். நான் தான் பிரபலம் செய்தேன். உன்னோட நான் தான் பெரியவன். நான் தான் உலகத்தில் முதல் கடவுளே. நான் தான் பெரியவன். நான் தான் முதல் கடவுள். அப்ப சொன்னேன், ஏண்டா உன்னையே நான் படித்தேன் என்றான். என்ன விட நீ எப்படி முதல் கடவுள் ஆக முடியும்? ஆக முடியும். நான் தான் முதல் கடவுள். ஓ, ரெண்டு பேருக்கு வாக்குவாதம். எங்கள் இருவருக்குமே வாக்குவாதம் ஏற்பட்டது. சரி, அப்பொழுது என் மைத்துனர் பார்த்தார். சிவபெருமான், மைத்துனா அப்பனும் மகனுமே சண்டை போட்டா ஊனம் தாங்கம்மா? உலகம் தாங்காது. உங்க இருவரிலே யார் முதல் கடவுள் என்று நீங்கள் அறிய வேண்டும். உங்களுக்கு சந்தேகம் தெரியணும். உங்க சந்தேகம் நீங்க வேண்டுமானால் என்னுடைய அடியும் முடிய யார் முதலில் பார்க்கிறோ அவரே முதல் கடவுள் என்றான். இது பெரிய விஷயமே கிடையாது. ஒரு செகண்ட் கூட சொல்லிவிட்டு நீ முதல் கடவுளா இருக்கலாமே. எப்படியா குமிஞ்சு பார்த்தா அடிமூடி தான் தெரியுது. அடிமூடிடா, அடிமூடி கர்மம். அடி என்றால் பாதம். ஓ, பாதம். முடி என்றால் சடாபாரம். சடா முடி. என் பாதத்தையும் சடாபாரத்தையும் யார் ஒரே நேரத்தில் பார்க்கிறீர்களோ பார்க்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் முதல் கடவுள் என்றான். அப்பொழுது பெருமா என்ன செய்தான்? சரி, அன்னப்பட்சி வாகனம் மாறினான். சிவனுடைய சடாபாரத்தை பார்ப்பதற்காக விண்ணுலகம் சென்று கொண்டிருந்தான். அப்பொழுது சிவனுடைய சடாபாரத்திலிருந்து தாளமும் கண்ணி பாதத்தை பார்ப்பதற்காக பூமியை நோக்கி வந்து கொண்டிருந்தது. பகவானுடைய சிரத்திலிருந்து தாளமுகணி கீழே வருது. வருகின்ற வழியில இருவரும் சந்தித்தார்கள். தாளமுகணி சந்தித்த பெருமா என்ன செய்தார்? தாளமுகணியே எங்கே சென்று கொண்டிருக்கிறார் என்று கேட்க, சிவனுடைய பாதத்தை பார்ப்பதற்காக செல்கிறேன் சொல்ல, நானும் சடாமணி பார்ப்பதற்காக வந்தேன். இதுவரையிலும் பார்க்க முடியல. தேவர் சபையில எனக்காக ஒரு பொய் பேசுறேன்னு சொல்ல. சரி, தாளமுகனி ஒப்புக்கொண்டது. என்ன பொய் என்று கேட்க, சிவனுடைய சடாபாரத்தை பெருமா பார்த்தார் என்றால் பார்த்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். சொல்லணும். எனக்காக ஒரு பொய் பேசுறது தாளமுகனி கேட்க. ஆமா, தாளமுகனி ஒப்புக்கொண்டது. இருவர் ஒன்று சேர்ந்து தேவர் சபைக்கு வந்தார்கள். சுருள் 33 கோடி தேவர் ஒன்று இருந்தார்கள். அப்பொழுது பிரம்மா சொன்னார், நான் சிவனுடைய சடாபாரத்தை பார்த்து விட்டேன், நான் தான் முதல் கடவுள் அப்படின்னு பிரம்மா சொல்ல. சரி, சந்தேகப்பட்ட தேவர்கள் என்ன செய்தார்கள்? இதற்கு ஏதாவது சாட்சி உண்டு கேட்க தாளமுகனியை சாட்சி வைத்தார்கள். தாளமுகனி அழைத்து கேட்ட பொழுது பார்த்தான் என்று போய் பேசியது. சரி, தேவர்கள் யாரு? ஞான அறிவு உள்ளவர்கள். ஞானத்தால் அறிந்தார்கள். பிரம்மாவும் போய் பேசுறான், தாளமுகனியும் போய் பேசுது. அதுக்கு சப்போர்ட் தாளமுகனி. இவர்களுக்கு சாபத்தை கொடுக்க வேண்டும் சொல்லி பிரம்மாவுக்கு என்ன சாபம் கொடுத்தார்கள்? எப்படி சாபம்? உலகத்திலே மானிட மக்கள் உனக்கு ஆலயம் அமைத்து உனக்கு வணங்கக்கூடாது சாபத்தை கொடுத்தாங்க.
பூலோகத்துல பிரம்மனுக்கு கோயில் இருக்கா? பூலோகத்துல பிரம்மாக்குன்னு கோயில் கட்டி யாரும் கும்பிடக்கூடாது அப்படின்னு பிரம்மாக்கு ஒரு சாபம். தாளமுகனிய உன்னை எந்த கடவுளுக்கும் பயன்படுத்தக்கூடாது, எந்த சாமி பூஜைக்கு நீ பயன்படுத்தக்கூடாது. இப்படி சாபத்தில் இதுவரைக்கும் சாபத்தை கொடுத்தார்கள். அப்பொழுது நான் என்ன செய்தேன், பன்றி அவதாரம் எடுத்தேன். சரி, பன்றி அவதாரம் எடுத்து என் மூக்கினால் முகத்தினால் பூமி தோண்டதான். அந்த பன்னிக்கு மூஞ்சி மட்டும் அவ்வளவு ஒரு ஸ்ட்ரென்த். ஆமா, அப்படியே நிலத்தை நோண்டிட்டு போற பூமி தோண்டி சிவனுடைய பாதத்தில் விழுந்தேன். தாங்கள் என் பாதத்தில் விழுவதா எழுந்திருன்னு சொல்லி என்ன குனிஞ்சு தூக்குனாரு. அப்ப பாதத்தையும் தம்பி பொறுமை, பாதத்தையும் கடாமுடியும் ஒரே நேரத்தில் பார்த்தேன். பகவான் தான் உலகத்திலே முதல் கடவுள் என்ற பட்டத்தை எனக்கு கொடுத்தார்கள். சரி, இது மூணாவது அவதாரம். இப்படி திரையுகத்திலே 6வது அவதாரம் எடுத்தேன். சரி, திரையுகம் முடிந்தது. திரையுகத்திலே ஒரே ஒரு அவதாரம். அது என்ன அவதாரம்? நான் தசரதன் வயிற்றில ராமனாய் பிறந்து சொல்லக்கூடிய 3 மனைவி. அமதி அமதி மா சத்தா 3 மனைவிக்கும் ராமன், லட்சுமணன், பரதன், சத்ருகன் என்று சரி 4 மகனாக பிறந்தேன். சரி, நான் ராமனாக பிறந்தவுடனே என் தந்தையாகிய தசரத சகோதரர் என்ன செய்தார், எனக்கு முடிசூட்டி விழா நடத்தினார். சரி, அப்பொழுது என் சிறிதாய் கையின் வார்த்தைப்படி 14 ஆண்டுகள வனசஞ்சாரம் சென்றேன். சிறிய தாய் கைகை மணி வார்த்தையினால் 14 ஆண்டு வனசஞ்சாரம் புறப்பட்டேன். சரி, அப்படி புறப்பட்டு தண்டகாரண்ய வனத்திலே என் மனைவியாகிய சீதாபுரத்தை வைத்து விட்டு நான் உட்வன் செல்கின்ற நேரத்தில் ராவணன் என்ன செய்தான், என் மனைவியை சிறையெடுத்து சென்றான். சரி, அவனை அழிப்பதற்காக நான் வானர்களை துணை கொண்டு ஒரே ராமபணத்தினால் ராவனுடைய 7 உள்ள சேனைகளையே அழித்தேன். அதுக்குள்ள என்னப்பா வேலைக்கு போயிருப்போம், உடம்பெல்லாம் வெறும் முள்ளவே. ராவணாதி கூட்டத்தையே அழித்தேன். இதுதான் 7வது அவதாரம். 8வது இப்பொழுது கிரைதா முடிந்தது. துபாபரிவத்திலே தாய் தந்தை இல்லாமல் அனாதையாக அலைக்கடலிலே பிறந்த நான் கிரைதா முடிந்து திரைதா முடிந்து துபாபரிவத்திலே ஒரு தாய் தந்தைக்கு மகனாய் பிறந்திருக்கிறேன். ஓ, இந்த யுகத்துல உனக்கு தாய் தந்தைக்கு மகனா பிறந்தியா? ஆமா. உன் தாய் தந்தை யாரு? என்னை ஈன்றவர் தாயாரு.
தந்தையார் வசுதேவன் ஆகும். ஆனா தேவைக்கு ரோகிணிக்கு வசுதேவனுக்கு கடன் மகனா பிறந்தீங்களே. ஆமா, தேவைக்கு ரோகிணி என்பவர் ஒரு மானிட மனிதர்கள் எங்களை போல. நானும் ஒரு கடவுள், அவங்க வயசுல நீ ஏன் மகனா? அவர் அங்கத்திலே நான் ஏன் ஜனிக்க வேண்டும்? அந்த ரெண்ட பிண்டமாம். ஓ, அந்த ரெண்ட பிண்டமாம் ஆதிபரம் சோதியம் என்று அலை கடலை தீவாக்கி நடுக்கடலிலே பாம்பிடத்திலே பள்ளி கொண்டிருந்தேன். சரி, அப்பொழுது நான் யாரை காவல் வைத்திருந்தேன்? யாரு காவலாக யார் வச்சிருந்த? ஜெயன் விஜயன் இருவரையும் காவலாக வைத்திருந்தேன். அப்பொழுது அதாவது அப்படி படித்திருக்கின்ற பொழுது என்னை நோக்கி கடோரமான தவம் புரிந்தார்கள். யாரு? அரிவாசரும் தேவதுதியும். உண்மைதான், அரிவாசரும் தேவதுதியும். சரி, என்ன செய்தேன்? அவர்கள் முன்னாடி பிரசண்டமானேன். எத்தனை ஓட்டு வித்தியாசம் ஜோதியா? பிரசண்ட் ஆகணும்னா பிரசண்ட் இல்லப்பா, பிரசண்டமாகினேன். ஓ, அவருக்கு முன்னாடி தச்சிருவா. ஆமா. சரி ஐயா, கடோரமான யாகம் செய்கிறீரே, உமக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்டேன். உன்னை போன்ற அழகான ஆண் குழந்தை வேண்டும் என்று கேட்டார்கள். நான் சிந்தித்து பார்த்தேன், இந்த விதத்தில் உனக்கு ஆண் குழந்தை கிடைக்காது. திரைதா முடிந்து துபாபரி யுகத்திலே நீங்கள் தேவகி ரோகிணியாகவும் வசுதேவனாகவும் பிறப்பீர்கள். அன்று உனக்கு நான் மகனாய் பிறக்கிறேன் என்று சொன்னேன். அதனால தான் இந்த யுகத்துல தேவகி ரோகிணிக்கும் வசுதேவனுக்கும் நான் கண்ணனாய் பிறந்தேன். எத்தனை மாசம்? என்ன மாசம்? என்ன மாசத்துல எப்படி நீ பிறந்த? ஆவணி மாதம் 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை விடியற் காலையில. பெருமாள் சாமி எப்ப கும்பிடுறாங்க? சனிக்கிழமை. அதனாலதான். ஓ, வெள்ளிக்கு சேராத சனிக்கு சேராம வெள்ளிக்கிழமை விடியற் காலையில் ரோகிணி நட்சத்திரம். ரோகிணி நட்சத்திரத்திலே சிம்ம லக்கினம். சிம்ம லக்கினத்திலே அஷ்டமி திதி. அஷ்டமி திதியிலே சத்ரு சங்கார புண்ணிய காண்டம். எதிரில் யாரையும் முன்னாடி நிக்க முடியாது. அப்பா, சத்ரு சங்கார புண்ணிய காண்டத்திலே 8ஆ ஜனனமாக 8 மாசத்துல மாலை சுத்தி பிறந்தேன். அது ஆகவே ஆகாது. எப்படி 8ஆம் போறதா எட்டி வச்சு ஊடெல்லாம் குட்டி சவுறுத்தான். மாலை சுத்தி பிறந்தா தாய் மாமனுக்கு ஆகாது. 8ஆம் போற பிறகுறீங்க அரசனை போல வாழ்றாங்க. யாரு அவங்க பிறகு நட்சத்திரம். சரக்காக்கு ஜாமீனுக்கு மட்டும் தேவை, விடிய தெரியாத. மாலை சுத்தி பிறந்தேன். சிம்மனுக்கு மனு குடிச்சிருக்குமா? மாமியாருக்கு ஆகாது. மாமியார்கள் தாய் மாமனுக்கு ஆகாது. மாமனாகிய கஞ்சன் கம்சனை கொள்ள எடுத்த அவதாரம் தான் கண்ணன் அவதாரம். ஏன் அவங்கள மடிக்கணும்? அதே அலைக்கடலிலே பாம்பிடத்திலே பள்ளி கொண்டிருக்கின்ற பொழுது நான் யாரை காவல் வைத்திருந்தேன்? ஜெயன் விஜயன் இருவரையும் காவல் வைத்திருந்தேன். சரி, அப்பொழுது என்னை தரிசிக்க யார் வந்தார்கள்? ஜனகாதி முனிவராகிய பிரம்மபுத்திர பாலர்கள் என்னை தரிசிக்க வந்தார்கள். அப்பொழுது ஜெயன் விஜயன் இருவரும் கடவுள் நித்திரையில் இருக்கிறார், அவரை காண முடியாது என்று தடுத்து விட்டார்கள். அப்பொழுது ஜெயன் விஜயன் இருவருக்கும் ஜனகாதி முனிவர்கள் சாபத்தை கொடுத்தார்கள். எந்த கடவுளை தரிசிக்க வந்தேனோ அந்த கடவுளை காண விடாத காரணத்தில் அவரை விட்டு பிரிந்து அவர் கரத்தால் மடிவிட்டு சாபத்தை கொடுத்தார்கள். நான் தூங்கி விழித்தவுடனே என்னிடத்திலே முறையிட்டார்கள். சாமி, நீங்கள் நித்திரையிலே கிட்ட போது ஜனகாதி முனிவர்கள் வந்தார்கள், அவர்களை நான் தடுத்து விட்டேன், எனக்கு சாபத்தை கொடுத்து விட்டார்களே, என்ன செய்வேன் கேட்டேன். அப்பொழுது நான் சொன்னேன், நீதி நேர்மை நெறிமுறை தவறாமல் ஒரு நாடாள மரதனாக பிறந்து 7 ஜென்மம் எடுத்து என்னை விட்டு பிரிந்து என் கரத்தால் மடிந்து என் பாதம் வாரீரா, அல்லது எனக்கு எதிரியாக பிறந்து என்னை விட்டு பிரிந்து என் கரத்தால் மடிந்து என்னுடைய பாதம் வருகிறதா என்று கேட்டேன். 3 ஜென்மத்துல என் பாதம் வந்து அடிக்கிறியா? ஆமா. அதனால சொன்னார்கள், 7 ஜென்மம் எடுக்க வேண்டுமானால் நீண்ட காலங்களாகும். 3 ஜென்மத்திலே உன்னை விட்டு பிரிந்து உன் கரத்தால் மடிந்து உன்னுடைய பாதம் வருகிறேன், அதை மட்டும் கொடுன்னு கேட்டாங்க. சரி, கிரைதாயுகத்துல படைச்சேன். அவர்களை மடித்தேன். கிரைதா முடிந்தது. கிரைதாயுகத்திலே ராவணன் கும்பகர்ணாக படைத்தேன், அவர்களை மடித்தேன். துபாபரியுகத்திலே கஞ்சன் கம்சனை பிறந்திருக்கிறார்கள், அவர்களை கொள்ளை எடுத்த அவதாரம் தான் கண்ணன் அவதாரம். அப்படி கண்ணன் அவதாரம் எடுத்து கஞ்சன் கம்சனை மடித்து 5ஆம் வேதமாக நான் பாரத போருக்கு தலைமையேற்றிருக்கிறேன். சரி, ஏன் பாரத போரை நடத்த வேண்டும்? காரணம் என்ன?
பூமி பாரத்தை குறைக்க வேண்டும். பூமா தேவிக்கு தேவர் கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும். காப்பாற்ற வேண்டும். பிரம்மனுடைய 5 சிரத்திலே ஒவ்வொரு சிரம் அறுபட்டு விட்டது. சிவனுடைய கரத்தினால் அறுபட்டு விட்டது. அறுது சிவம் என்ன கேட்டது? 18 குரல் நரபலி கேட்டது. சரி ரத்தம் கேட்டுச்சு. அதையும் கொடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, என் எதிரி ஒருவன் இந்த யுகத்தில் பிறந்திருக்கிறான். அவனையும் அளிக்க வேண்டும். உனக்கு எதிரியா? ஆமா. அது யார் சாமி? அங்கதான் கர்ணன் எனக்கு எதிரி. அவன் எப்படி எதிரி? அவன் முன்ஜென்மத்துல கார்த்தவரி அர்ஜுனன். என் தந்தையை மடித்தவன் அவன். யாரு? பரசுராமனாக இருக்கப்பட்டு என் தந்தையை மடித்தவன் கார்த்திகை அர்ஜுனன். சரி. தும்ஸ்காசுரன் அவனுடைய பெயர். 1000 சிரம் 2000 கரம் 2000 கவசத்தோடு பிறந்தவன். அவனை மடிக்க வேண்டுமானால் ஒருவன் சண்டை செய்ய வேண்டும், ஒருவன் தவம் இருக்க வேண்டும். ஓராண்டு காலம் தவம் இருந்து சண்டை செய்தால்தான் ஒரு சிரத்தையா இருக்க முடியும். அது அப்பா அவனை அழிக்க வேண்டுமே. தந்தை மனிதனை விடுவனா அழிக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டு என் உடம்பை இருப்புலவாக பிளந்தேன். நரன் அவதரம் எடுத்தேன். நரன் சண்டை செய்ய நாராயண தவம் இருக்க 999 சிரத்தை அறுத்தேன். ஒரு சிரம் 2 கரம் 2 கவசம் தப்பி தைக்க சென்றான். கிழக்கு நோக்கி ஓடினான். சூரிய பகவான் தஞ்சம் புகுந்தான். சூரியன் என்ன செய்தார்? சூரிய பகவான் என்ன செய்தார்? 6 அறிவுள்ள மனிதனை அறுசுவை கொண்டு நீர்களை சபித்து அங்கத்திலே போட்டுக் கொண்டான். சரி. சூரியனே, என் எதிரி ஓடி வந்தான் எங்கே கேட்டேன். சாமி, அவன் உன்னுடைய எதிரி எனக்கு தெரியாது. அபயம் என்று வந்தான். ஆதரித்து விட்டேன். எனக்கு அவன் வேண்டும் என்று கேட்டேன். ஆதரித்த பிறகு இந்த யுகத்தில் கிடைக்காது. ஆமா. அதாவது அடுத்த யுகத்திலே கிரேதா முடிந்து யுகத்திலே குந்தியம்மனுக்கும் இந்த சூரிய பகவானுக்கும் மகனாக பிறக்க செய்கிறேன். அப்பொழுது உன் பகையை தீர்த்துக்கணும்னு சொன்னார். அவன் தான் கர்ணன். அவன் பகையை தீர்க்கணும். இந்த 3 காரியத்தை முன்ன வைத்து என்ன செய்த? பாரத போருக்கு தலைமையேற்று. அப்படி பாரத போருக்கு தலைமையேற்று கௌரவர்கள் முதலில் என்ன செய்து உலகத்தை 7 பிரிவா பிரிச்சார். நாவல், இளநீ, ஜூசை, கிரவுஞ்சம், உட்கரம், தெங்கு, கமுகு என்று சொல்லக்கூடிய 7 பிரிவாக பிரித்தது. அந்த 7 பிரிவிலே ஒரு பிரிவாகிய நாவலன் தீவிலே அங்கம், அருணம், அவந்தி, யாடம், யாவனம், ஒட்டியம், கலிங்கம், மனுஷம், காந்தாரம், காம்போசம், கன்னடம், குருகு, கூர்சலம், குந்தலம், கேரளம், வெங்கலம், மலையாளம், மாலவம், சிந்து, சீனம், கிராடம், கற்பம், அப்பரம், பல்லவம், அஸ்தினாம் என்று சொல்லக்கூடிய 56 தேசங்கள். 56 தேசத்துக்கு தலைநகரம் அஸ்தினாபுரம். அஸ்தினாபுரத்திலே திருநாட்டில் காந்தாரி மணந்தார் 100 ஆண் பிள்ளைகளை பெற்றெடுத்தார். சரி. பாண்டு மன்னன் குந்தி மன்னரை மணந்தார். பாண்டவர் 5 பெற்றெடுத்தார். உலகம் 56 தேசத்திலே துரியன் என்ன செய்தான்? பாண்டவருக்கு 5 பதினடி கொடுக்க கூடாது, 100 பேருக்கும் 18 வைக்கூடாது எண்ணம் கொண்டு பாண்டவரை மடித்து விட்டால் பார் உலகிற்கு மன்னராக என்று சகனின் வார்த்தை கேட்ட துரியோதனன் பாண்டவரை மடிப்பதற்காக எண்ணற்ற வஞ்சனை ஏராளமாக செய்தான். அனைத்து வஞ்சகத்திலிருந்தும் பாண்டவரை உள்ளங்கை நெல்லியிரி போல் கத்தேன். அடுத்த என்ன செய்தான்? பாண்டவர்களை 3 நாள் பகலையாடி பாண்டவரை உள்ளங்கை நெல்லி இருப்பர் காட்டு வந்தேன். கடைசியாக சூதனால் பகலையாடி நாடு நகர நவஞ்சல் அனைத்தும் படித்து நாடே வனம் என்று ஓட்டி விட்டான். பாண்டவர் 1வது சூரியவனம், 2வது ராமர் சிவனம், 3வது முருக்கு மகர சிவனம், 4வது காலமகர சிவனம், 5வது சைந்தவனம், 6வது காமதர் பருவதம், 7வது கெந்திர வனத்திலே பாண்டவர்கள் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அருமையான காணகம். ஆமா, நாட்டை ஆளக்கூடிய பாண்டவர்கள். உண்மைதான். சரி. நாட்டை ஆளக்கூடிய பாண்டவர்கள் காணகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டு 12 முடிப்பார்கள். நான் இருக்கின்ற பொழுது அவங்களுக்கு என்ன? சரி. ஆண்டு 12 முடிப்பார்கள். அஜாதச ஓரணை கழிப்பார்கள். பங்குள் 18 கேட்பார்கள். நாடு கொடுக்க மறுப்பான் துரியோதனன். என்ன செய்வேன்? பாரத போர் துவக்குவேன். பாரத போரிலே பாண்டவர்கள் வெல்ல வேண்டும். அவர்களுக்கு பாரத போரிலே பாண்டவர்கள் வெல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, உலகில் உள்ள நாட்டில் உள்ள மக்கள் அனைவரும் நலமாக வாழ வேண்டும். அதற்காக நான் காலையில் இருந்த உடனே சிவன் பூசை செய்வது என்னுடைய கடமை. சரி. சூரிய பூஜை செய்யறாரு, எல்லாம் எந்திரிச்சு சத்த உட்காருங்க சாமி, காலுக்கு இடுப்போடி குடும்பத்துல கஷ்டம் இருந்தாலும் என்னோட போகணும் அப்படின்னு கும்பிட்டுக்காங்க. பாண்டவருக்காகவும் சாமி குழுவுற நாட்டு மக்களுக்காகவும் நாட்டு மக்கள் நலன்னா இருக்கணும். நான் சூரிய பூஜை செய்யணும். சரி, செய்யலாமா? ஆகட்டுங்க.
நமச்சிவாய வாழ்க. எப்படி இருக்கு? நமச்சிவாய வாழ்க. டிகிரி குடிக்கிறது நிரூபிச்சு ஆண்டவர்கள் நலமுடன் வாழ வேண்டும். நாட்டில் உள்ள மக்கள் அனைவரும் நன்மையாக வாழ வேண்டும். ஆமா தம்பி சீக்கிரம் எல்லாம் கல்யாணம் ஆகணும்னு நல்லா ஓ கும்பிட்டு நமச்சிவாய. அரிய புள்ளி கல்யாணம் அதான் அதே பிடிக்கிறது அதே பிடிக்கிறது எல்லா கும்பிட்டு கஷ்டமெல்லாம் போங்க கும்பிட்டுக்காங்க. சூரிய பூஜை செய்யறாரு பார்க்கலாம். உங்களால முடிஞ்சது கொண்டு வந்து 5 10 அந்த சூரிய பூஜையில போட்டு கும்பிடுங்க, எல்லாம் நல்லது நடக்கும். எப்படி உங்களால முடிஞ்ச காணிக்கை கொண்டு வந்து போடுங்க சாமி.